ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவரையும் எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சாங்க. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தா, ஒரு மாதம் பக்கமாக பொங்கல் வைக்கிறேன், கண்டிப்பாக வந்துரு அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் சலுப்பாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு போகிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி போயே ஆகணும். இப்படிலாம் பொங்கலை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களேன். நான் 12th 11th படிக்கும்போது என் ஃப்ரெண்டு மனோன்மணின்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி பொங்கல் வச்சு மாடு விட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அவங்க. அடுத்த நாள் கறி செய்வாங்க. அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஜாலியாக கொண்டாடினது உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தில் நான் கலந்துக்கவே இல்லை. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு. எப்படி ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெட் எக்ஸாம் எழுதும்போது கிளாஸ் 2 பேரும் போய்கிட்டு இருந்தோன்னு வச்சிங்களேன். அப்புறம் எக்ஸாமே கேன்சல் ஆகி போச்சு, அது வேறு விஷயம். அந்த பழைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட, அதாவது கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி ரொம்ப மரியாதையால் நாங்கள் பேசிக்க மாட்டோம். எங்கள் லாங்குவேஜில் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது. அந்த மாதிரி ரொம்ப திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக அமைஞ்சிட்டா அவள் எனக்கு. எல்லா விஷயங்களையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். பொங்கல் வைக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் கிட்டேயே போகலை. ஏன்னா வீட்டில் வேலை இருந்துச்சு. பெரியவங்களாம் சேர்ந்து பொங்கலை வச்சு முடிச்சுட்டாங்க. வீட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பார், 2 பொரியல், அப்பளம், வடை, பாயசம் இதெல்லாம் நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த காய்கறியை அரிஞ்சு பொரியல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு, சவாலாக இருந்துச்சு. அதுக்குள்ளே அவங்க பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு தான் நாங்கள் கிட்ட போனோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடெல்லாம் பிடிச்சிட்டு மாட்டு பொங்கல் தானே, மாடெல்லாம் பிடிச்சிட்டு கிட்ட கம்பி அடித்து கட்டிகிட்டு இருக்காங்க அப்பாவும் தம்பியும். இந்த மாட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு படையலுக்கு தேவையான அனைத்தும் ரெடி பண்ணினாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்காரரு, ஃப்ரெண்டோட தம்பி, அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவங்க ஃப்ரெண்டோட தம்பி. அவர் போலீஸ்காரராக இருக்கிறாரு. ஆனால் அந்த போலீஸ்காரருங்கிற கெத்தே இல்லை. நான் பார்த்த வரைக்கும், நான் கவனித்தேன், வர வரைக்குமே கவனித்தேன். நல்லா பேசினப்பில். பட்டு அந்த தம்பிக்கு அந்த கெத்தே இல்லைங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி வந்துட்டால் மரியாதை இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா சூப்பராக பழகினாப்பில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெண்பொங்கல் தான் வச்சாங்க. 2 பானையில் வெண்பொங்கல் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு 2 பக்கமும் கரும்பு நட்டு அதில் நடுவில் பூ தோரணம் மாதிரி கட்டி விட்டு அதுக்கு நடுவில் தான் மாடு விடுவாங்க. அதை கடைசியாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் நெருப்பு அள்ளி, நெருப்பில் சாம்பிராணி போடுறதுக்காக அது கையில் பிடிச்சிட்டு சாம்பிராணி கொண்டு வந்தாங்க. எல்லா மாடும் அப்பா கொண்டு கட்டுறாரு. அவங்களாம் ஜாலியாக அந்த பொங்கல் கொண்டாடின விதம், பேசிக்கிட்ட விதம் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஆனால் ஒன்று என்னென்னா, அவங்க வாய்ஸில் நான் போட முடியலைங்க. அவங்க வாய்ஸ்லேயே போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரிநாளுக்கு நாள் தானே எம்ஜிஆர் பிறந்த நாள். அதனால் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பக்கத்துலேயே ரேடியோ வச்சுருந்ததுனால அந்த ரேடியோவோட சவுண்டு பாட்டு சவுண்டு ஓவராக இருந்துச்சு. அதனால் அந்த வாய்ஸோடு என்னால் போட முடியல. ஆனால் பக்காவாக இருந்ததுங்க அவங்க பேசிக்கிட்டது. ஜாலியாக எல்லாம் பசங்க கொண்டாடினது எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரே மாதிரி வேஷ்டி கட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. பட் அதோடு அப்படியே போட முடியலைங்க. அடுத்த வருஷம் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். இவங்க வீடை வேற ஊர் பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்கங்க. அதனால ஊர் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ரேடியோ சவுண்டு கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டே இருந்தது. அடுத்த வருஷம் வீட்டை தூக்கி வேறு இடத்துல வைக்க சொல்லிடுவோம். அப்போ தான் அவங்க வாய்ஸோட போட முடியும். பாருங்கள், சாமிக்கு இலையில எல்லா படையிலும் போட்டாங்க. அந்த நெருப்பு அள்ளி சாம்பிராணி போட்ட சட்டியை தூக்கிறதுக்காக தான் இந்த வேப்பையில் அந்த தம்பி உடச்சிட்டு வந்தாப்புல. அந்த வேப்பிலையை வச்சு அப்பா அந்த சட்டி எடுக்க போகிறாங்க. அப்பா காலையிலேருந்து விரதம் இருந்தாங்க, அப்பாவும் அம்மாவும். 2 பேரும், அதாவது வீட்டு சாமி கும்பிடும்போது ஒரு ஆளும், இந்த பொங்கல் இடத்துல ஒரு ஆளும் விரதம் விட்டாங்க. அதுவும் கடைசியாக பார்ப்பீங்க. ஃப்ரெண்டோட வீட்டுக்காரரு செம்மையாக பூசாரி வேலை செஞ்சாருங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்தில் மறக்காமல் எல்லாத்தையும் செய்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப 10 வருஷமாக பொங்கல் வைக்கல, சாமி கும்பிடல, இந்த வருஷம்தான் நாங்கள் கும்பிட போகிறோம் சாமி அப்படின்னு சொல்லிச்சு ஃப்ரெண்டு. ஆனாலும் அதை ஞாபகமாக பண்ணினாங்க. எப்படி பண்ணணுங்கிறத கரெக்டாக பண்ணினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூஜைக்கான அனைத்தையுமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பூஜை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேப்பந்தலையில் பார்த்திங்கன்னா நிறைய குச்சியாக இருக்குதுன்ட்டு ஒடிச்சிட்ருக்கிறார் அவர்.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாட்டு செல்வங்கள்லாம் இருக்குது. நமக்கு பஞ்சகாவியங்களை கொடுக்கக்கூடிய மாட்டு செல்வங்கள் அழகாக அணிவகுத்து நின்றுட்டுருக்காங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மனுஷங்களாம், நம்மளை கொண்டாந்து கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அதுங்க முழிச்சுக்கிட்டு இருக்கு. படையலுக்கு தேவையான அனைத்தையும் இலையில வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பொங்கல் தழுவை எடுத்து வச்சு அதுக்கு நடுவில் வந்து வாழைப்பழம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு அந்த சாம்பிராணி போட்ட சட்டி எடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக எடுக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து பின்னாடி கொண்டுட்டு போகிறதுக்கு இது கரும்பெல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்கள், கரும்பெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. கரும்பெல்லாம் பின்னாடி ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வந்தாங்க. முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்காரர் போகிறாரு. அவர் வந்துட்டு தீர்த்தம் தெளிச்சிக்கிட்டே வந்தார். அப்பா வந்துட்டு அந்த சாம்பிராணி சட்டியை எடுத்துகிட்டு போனாங்க. பசங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரும்பு எடுத்துக்கிட்டு 1 by 1 அப்படியே சூப்பராக சுற்றி வந்தாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன் எல்லோரும் அப்படியே கூடயே போனாங்க. ஆனால் நான் போகலை. ஏன்னு கேட்குறீங்களா? நான் போனால் யார் வீடியோ எடுக்கிறது? அவருக்கு மாடு வந்துட போகுது. ஏங்க இந்த கோகுல் பையன் எங்க போய் தென்னை மரத்துல முட்டிட்டான்னு பாருங்க, ஒரு ஆர்வ கோளாறுல. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 சுற்று சுற்றி வந்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க. அந்த சவுண்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் ரேடியோ சவுண்டு இல்லாமல் இருந்துச்சு, அதனால் போட்டிருக்கேன். எதுவும் காப்பிரைட் வராதுன்னு நினைக்கிறேன். வந்தால் மியூட்டு தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படியே சுற்றி வராங்க பாருங்கள் எல்லாரும். மூணு ரவுண்டு சுற்றி வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காக தேங்காய் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களாம் அந்த கரும்பை கொண்டாந்து போட்டு அவங்கவுங்க ஓரமாக போய் நின்று ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி புதுசாக வேஷ்டி கட்டியிருக்காங்கல்ல, அதனால் ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அவங்கவுங்க செட்டு அவங்கவுங்க கூட தான் சேருவாங்க. இவங்க பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், பசங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நல்லா ஜாலியாக தாங்க போகுது. பூஜை ஆரம்பித்தாச்சு. வாங்க பூஜை பண்ணுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறத ஒரு மியூசிக்கோடு கேட்பேங்க. முடிஞ்சால் அடுத்த வருஷம் வாய்ஸோடு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க.
அவ்வளோதாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசாரியும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாரு. கை கழுவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு வந்து பழம் சர்க்கரையெல்லாம் போட்டு பிரசாதம் ஊட்டுறாங்க. ரொம்ப அடம் பிடிக்குது இந்த கன்றுக்குட்டி. அப்படியே வாயை போட்டு வாயில் போட்டு விட்டாங்க. ஒரு மாடு வந்து அப்படியே வச்சோடனே அதுவாக சாப்பிட்டுக்கிடுச்சு. இந்த கன்றுக்குட்டிக்கெலாம் இன்னும் பழக்கம் ஆகலை. ஏன்னா 10 வருஷமாக பொங்கல் வைக்கலைன்னு சொன்னாங்கள்ல. ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டு பார்த்துச்சுன்னா, ஓ இந்த மனுஷங்க நம்மளை சாப்பிடாம விட மாட்டாங்கடான்ட்டு லபக்குன்னு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு கம்முன்னு அடங்கிக்கும். அடுத்த வருஷம்லாம் பழகிரும்னு நினைக்கிறேன். எனக்கே இதில் ஒன்று வந்து புதுசாக இருந்ததுங்க. அந்த மாட்டு கன்றுக்குட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு கன்றுக்குட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து வாயை கழுவிட்டு சாப்பாடு விட்டுறாங்கங்க. மனுஷங்க வந்து வாய் கழுவிட்டு கை கழுவிட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மாட்டு கன்றுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் வாயை கழுவிட்டு சாப்பாடு விட்டுறாங்கங்க. இந்த மாடு பாருங்கள், எப்படி நீங்கள் விட போகிறதில்ல, கொடுங்க நான் ஒரு வாய் வேகமாக சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வேகமாக சாப்பிட்ருச்சிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அங்கே இருந்தவங்களுக்கு அதே மாதிரி பிரசாதம் பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு வாய் கொடுத்தாங்க. எல்லோரும் வாங்கிக்கிட்டாங்க, பிசைஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சிந்தி விட்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வாய் கொடுத்தாங்க. ஏங்க இது ஒரு நியாயம் இருக்குங்க, கேளுங்க நீங்களே. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் வாயை கழுவிட்டு சாப்பாடு ஊட்டினாங்க. மனுஷனுக்கும் அதே மாதிரி கழுவிட்டு ஊட்டணும் இல்லைங்க. ஏங்க ஊட்ட மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் இந்த என் ஃப்ரெண்டு பிள்ளையை கேட்டு என்னன்னு நியாயத்தை சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மறுமூல் கை சேர்க்கிறாரு, இன்னொருவா வேணுமா இன்னொருவா வேணுமான்னு. அது ஈன்னு தலையாட்டிச்சு பாப்பா. ஏங்க அப்படிலாம் ஐஸ் வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பொற்காசு மாதிரிங்க இந்த காலத்தில். அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தெப்ப குளத்து வழியாக மாடு விட போகிறாங்க. அந்த 2 கரும்புக்கு நடுவில் மாவிளை பூ எல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க. அது வந்து சரடில் கட்டியிருந்தாங்க அப்படின்னா மாடு வந்து அத்துக்கிட்டு வர முடியாது. வாழைநாறு அந்த மாதிரி கட்டியிருந்தா அத்துக்கிட்டு வந்துடும். அதனால் அப்பா வந்து அந்த சரடெல்லாம் அவுத்துட்டு லூஸ் பண்ணி விட்டுருக்காரு. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க. ஏன்னா வந்து கன்றுக்குட்டி வந்துச்சுன்னா பானையெல்லாம் டமார்னு உடச்சிட்டு போயிடும். அப்புறம் பொங்கல் ஆயிருங்க. அதனால் வந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. பழம் தட்டு எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அப்பா வந்து அந்த கரும்பில் இருக்கிற தளவு சோவையை மட்டும் வெட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கரும்பு வந்து ஒரு துண்டு வெட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வந்து மோல் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அது கன்றுக்குட்டி பயந்துக்கிட்டு ஓடி போய் அந்த தெப்ப குளத்து வழியாக உள்ளே போய் வெளியே ஓடியாந்துருது பயத்தில். இப்போ பாருங்கள் அவர் என்ன சேட்டை பண்ணுறாருன்னு பாருங்கள் அந்த கரும்பு வச்சுக்கிட்டு. பாவங்க அது அங்கே பாருங்க நட்டிக்கிட்டு ஓடுறத. ஆரம்பிக்கங்காட்டியுமே அடிச்சுக்கிட்டு ஓடுறாருங்க. அது பயந்துட்டு ஓடுது பாவம். அங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து தெப்ப குளத்து வழியாக அந்த கன்றுக்குட்டி வெளியில் வருது. என்னென்னா அந்த நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வர முடியல பாவம். அதுக்கிட்டு வந்துடுச்சிங்க ஒரு வழியாக. சக்ஸஸாக முடிஞ்சிருச்சுங்க பொங்கல் 2026. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். சாரிங்க, இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் போட்டிருக்கேன். அப்போதைக்கு என்னால் எடிட் பண்ணவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ கிடச்சிது, அதனால் எடிட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச பொங்கல் பழம் தட்டு அனைத்தையுமே வந்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. வீட்டுக்கு கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வரும்போது ஆராத்தி எடுத்து தான் உள்ளே அனுப்புகிறாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தராக எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. முன்னாடி வரும்போது பாருங்களேன்.
உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இனிதான 26ஆக அமையட்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.